நண்பர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் தெருநாய்கள் பற்றின ஒரு வீடியோ. எங்கள் தெருவில் புதுசாக வந்து செட்டிலான சிங்காரி அவளோட குட்டிகள் பற்றின ஒரு வீடியோ. கூடவே இந்த அருமையான குட்டிகளுக்கு ஒரு குடும்பத்தை தேடுற ஒரு முயற்சியாக அந்த வீடியோவை கொடுக்குறேன். ஒவ்வொரு தெருவிலுமே ஒரு குரூப் இருப்பாங்க. நாய்கள் பற்றி புரியாதவங்களுக்கு அது ஜஸ்ட் ஒரு தெருநாய், அவ்வளோதான். கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பார்த்தா அவங்களுக்குள்ளேயும் இருக்க ஒரு நட்பு, சந்தோஷம், வாழ்க்கை எல்லாமே ரசிக்கக்கூடியது தான். அப்படி நம்ம தெருவில் இந்த 3 பேர் பற்றி ஆரம்பத்தில் நிறைய வீடியோவில் பேசியிருக்கிறோம். ஹஸ்கி, ஷேடோ, ஒயிட், இவங்க ஒவ்வொருத்தருமே எங்கள் தெருவில் வந்து செட்டிலான விதம் ஒன்றொன்றுமே ஒவ்வொரு கதையாக இருக்கும். இவங்களுக்கு அப்புறம் இப்போ எங்கள் தெருவில் செட்டில் ஆகிருக்கிறது இந்த 3 பேரும் தான். ஷேடோவோட குட்டி வெள்ளை, எங்கேயோ இருந்து வந்து சேர்ந்த பஞ்சு பாபு, அடுத்த தெருவில் இருந்து கிடைச்ச கேப்பில் வந்து செட்டிலான நெட்டையன். இவங்க 3 பேரும் தான் எங்கள் தெருவோட காவல்காரர்கள். எப்போவுமே ஒன்றாவே சுற்றிட்டு இருப்பாங்க. இவங்கள தவிர வேறு யாருமே தெருவுக்குள்ளே வர முடியாது. தெரு முழுக்க இவங்களோட தான். ஏரியா பிரித்து எல்லை கோடெல்லாம் போட்டு வாழ்கிறது இவங்களதான்னு நல்லா கவனித்து பார்த்தா தெரியும். இந்த கூட்டத்தில் அவ்வளோ ஈஸியாக புதுசாக வந்துலாம் செட்டில் ஆக முடியாது. சின்ன குட்டியாக யாராட்டு தப்பி வந்தால் சேர்த்துக்குவாங்க. அப்படி எங்கேயோ இருந்து தப்பி வந்து சேர்ந்தவ தான் இந்த சிங்காரி. சிங்காரி பார்க்குறதுக்கு சிப்பிப்பாறை கிராஸ் ப்ரீட் மாதிரியே இருப்பா. ஒல்லியான உடம்பு, கூர்மையான ஒரு முகம்னு ரொம்பவே வித்தியாசமாக இருந்தா. சின்ன குட்டியாக இருந்ததுனால இவனுக்கு விரட்டி விடாமல் கூட்டத்தில் சேர்த்துக்கிட்டாங்க. தெருவில் வந்த கொஞ்ச நாளையிலேயே பக்கத்தில் ஒரு அண்ணா வீட்டில் அவளை எடுத்து வளர்க்கலான்னு வீட்டில் சேர்த்துக்கிட்டாங்க. அவளுக்கு சிங்காரின்னு பேர் வச்சது அந்த அண்ணா தான். பாத்தியா, நான் வந்தேன், செட்டில் ஆகிட்டேன்னு கெத்தாக வாக்கிங்லாம் வருவா. மற்ற எல்லாருமே அவள் கூடவே போயிட்டுருப்பாங்க. மற்ற எல்லாருக்குமே கொஞ்சம் பொறாமை தான். முக்கியமாக வெள்ளைக்கு ரொம்பவே பொறாமை. சிங்காரி அவன் பேர். எப்படியா வந்து தெருவுக்கு வந்தவொடனே செட்டில் ஆகிட்டே நீ பேரு. நீ எப்ப மாட்டு மிரட்டிட்டு இருக்காத கேர்ள் டாக்னு. என்ன 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 அவ்வளோ நல்ல பிள்ளையா நீ? நல்ல பிள்ளையா இருந்துக்க, புரிஞ்சுதா? சிங்காரி வாழ்க்கை சந்தோஷமாக போயிட்டு இருந்தது. கொஞ்ச நாளையிலேயே அந்த அண்ணா ஃபேமிலி பையனை பார்க்குறதுக்கு குடும்பமாக ஒரு சில மாதங்கள் ஃபாரின் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. சிங்காரியோட செட்டு தான் தெருவில் இருக்காங்களே அப்படின்னு அவங்க கூடவே விட்டுட்டாங்க. செட்டில் பஞ்சு பாபுவும் நெட்டையனும் சேர்த்துக்கிட்டாலும் வெளில கொஞ்சம் வம்பு பண்ண ஆரம்பித்தா. நான் இந்த தெருவில் பிறந்து வளர்ந்தவ, எனக்கு ஒரு வீடு கிடைக்கல, நீ வந்ததுமே செட்டில் ஆகிட்டியாங்கிற பொறாமையா, இல்லை ஒரு சின்ன இடைவெளியில் சிங்காரி கொஞ்சம் பெருசாக வளர்ந்துட்டதுனாலேன்னு தெரியலை, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் விரட்டுறது, கடிக்கிறதுன்னு வம்பு பண்ண ஆரம்பித்தா. வெள்ளை தான் இங்கே டாமினேஷன். பாய்ஸ் எல்லாருமே அவள் சொன்னால் எதிர்பேச்சு பேசாதவனுங்க. கடைசியில் வெள்ளை சிங்காரியை ஓவராக விரட்ட பாவமாக அடுத்த தெருவில் போய் படுத்து கிடப்பா. அங்கேயும் அவளுக்கு துணையாக யாருமே செட் ஆகலை, யாருமே அவளை சேர்த்துக்கல. பார்த்தாலே பாவமாக இருக்கும். என்னதான் தெருநாயினாலும் அவங்களுக்குள்ள ஒரு செட்டாக இருப்பாங்க. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி தெரியாமல் பசியோடு இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷம் கூட கிடைக்காம சிங்காரி பாவமாக விரட்டப்பட்டு பக்கத்து தெருவில் ஒரு ஓரமாக படுத்து கிடப்பா. பசிக்கும்போது வேறு வழியே இல்லாமல் எங்கள் தெருப்பக்கம் வருவா. வெளில பார்த்துட்டா போதும் முறப்பா விரட்டி விடுவா. நம்ம என்ன தான் வெள்ளையை மிரட்டினாலும் கேட்குறது கிடையாது. இப்படியே போயிட்டு இருந்த சிங்காரி வாழ்க்கை அவளும் பெரிய நாயாக வளர்ந்து குட்டி போடுற ஒரு பருவத்துக்கு வந்தா. என்னடா சரியான மழை காலமாக இருக்கே, வெள்ளைக்கு ரெடி பண்ண மாதிரி ஷெட்டு மாதிரி தான் எதுவும் சிங்காரிக்கு ரெடி பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் சிங்காரி நல்ல யோசனைக்காரி. குட்டி போடும்போது பழைய எஜமா வீட்டுக்கு போய் தட்டி அவங்க வீட்டிலேயே குட்டியை போட்டா. அவங்களும் ஒரு இடத்த கொடுத்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அருமையாக 8 குட்டி போட்டிருக்கா. 3 ஆண் குட்டிகள், 5 பெண் குட்டிகள். நேரத்துக்கு சாப்பாடு, பாலுன்னு அவங்க வீட்டில் அக்கறை எடுத்து இவ்வளோ கவனிச்சிக்கிறாங்க. இங்கே கோயம்புத்தூரில் 2 மாதமாக ஒரே மழை தான். ஆனால் குட்டிகளுக்கு ரொம்ப சேஃபாக ஒரு இடம் கொடுத்து வேலைக்கு இடத்த க்ளீன் பண்ணி நேரத்துக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து நல்லா பார்த்துக்கிறாங்க. குட்டிகளை செட்டில் பண்ண சந்தோஷத்தில் சிங்காரி இப்போ தெருவில் தான் சுற்றிட்டு இருக்கா. அப்பப்போ போய் சாப்பிட்டுட்டு குட்டிகளுக்கு பால் கொடுத்துட்டு வெளியே வந்து சுற்றிட்டு இருக்கா. எங்கள் வீட்டுக்கு வந்தால் கேட்டெல்லாம் திறந்து விட்டா யோசிக்காமல் நேரே உள்ளே வந்துடுவா. நம்ம மேக் பைய சின்ன புள்ள தானே அப்படின்னு பெருசாக மிரட்டுறதுலாம் இல்லை. தள்ளி நின்று என்ன இவ அவ பாட்டுக்கு உள்ளே வர்றா, நான் எவ்வளோ பெரிய ரவுடின்னு தெரியாது போல் அப்படின்னு தள்ளி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். அவனுக்கு நம்ம தெருவில் செட்டிலார எல்லாருமே ஃப்ரெண்டு தான். அவ்வளோ நல்ல பையன் நம்ம மேக்க. என்னடா செல்லம்? என்னம்மா? என்ன வேணும்?
உனக்கு கொண்டு வரேன். வெள்ளை இன்னும் அதே உருட்டல் மிரட்டல் தான். சிங்காரி குட்டி போட்டதும் கொஞ்சம் வீரம் வந்து, என்னடி நினச்சிட்டு இருக்க, தூக்கி போட்டு மிதிச்சேன்னு வச்சுக்க அப்படின்னு வெள்ளையை ஒரு புரட்டி எடுப்பான்னு நினச்சேன். ஆனால் இன்னுமே வெள்ளை தான் மிரட்டிகிட்டு இருக்கா. சிங்காரி, அக்கா என்ன உன் கூட்டத்தில் சேர்த்துக்கோயேன் அப்படின்னு நடுங்க தான் செய்கிறா. வெள்ளையை நம்ம கொஞ்சம் மிரட்டினா பேசாமல் இருப்பா. ஆனால் சான்ஸ் கிடைக்கும்போது நல்லா கடிச்சு வச்சிடுறா. எப்படி இருந்தாலும் சிங்காரி சமாளிப்பான்னு தான் நினைக்கிறேன். இவங்க வாழ்க்கை எங்கள் தெருவில் எந்த தொந்தரவும் இல்லாமல் சந்தோஷமாக போகுது. எங்கள் தெரு மக்கள் அப்படி யாரும் இவங்க 4 பேரையும் விரட்டுறதில்ல. கொன்ன இப்படி ஒரு ரஸ்கோல். என்ன என்ன அடிச்சிட்டா ம் அடிக்கிட்டா ம் என்ன ரவுடித்தனம்? இது பாரு, இவரும் நல்ல பிள்ளை தான். பாரு வெள்ள பாடி கடிப்பணி பாரு, கடிப்பணி. இப்போ சேனல் நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள். கோயம்புத்தூர் அதை சுற்றி இருக்க நண்பர்கள் இந்த குட்டிகளை எடுத்து வளர்க்க முடியும்னா எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எல்லா குட்டிகளுமே ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. சிங்காரி நல்ல ஒரு நாட்டரகமாக தெரியவா. அவளோட குட்டிகளும் அப்படி தான் வரும். குட்டிகள் எல்லாம் நல்லா வளர்ந்து ஓடிட்டு இருக்காங்க. பாலெல்லாம் வச்சா அவங்களே குடிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. ஒரே சண்டை தான், கட்டி பிடிச்சி ஒரே ரகலைகள் தான் போயிட்டு இருக்குது. அருமையான குட்டிகள். நம்ம சேனல் மூலமாக இவங்களுக்கு ஆளுக்கு ஒரு குடும்பம் கிடச்சிதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பெண் குட்டிகளை எடுத்து வளர்க்க நண்பர்களுக்கு குட்டிகள் வளர்ந்ததும் நாங்களே ஃப்ரீயாக ஆப்ரேஷன் கூட பண்ணி கொடுக்குறோம். குட்டிகள் வேணும்னா கோயம்புத்தூர் அதை சுற்றி இருக்க நண்பர்கள் எனக்கு மெசேஜ் கொடுங்க. எப்போ வேணுனாலும் வந்து குட்டிகளை எடுத்துக்கிடலாம். நானே எடுத்து கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லா குழுக்கள்லையுமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒரு சின்ன உதவி, அவ்வளவுதான். குட்டிகளை கொடுத்ததுக்கப்புறம் சிங்காரிக்கும் ஆப்ரேஷன் பண்ணி விட்டுறணும். அவளும் அவளோட காலம் முழுக்க வெள்ளையை சமாளிச்சுக்கிட்டு நம்ம தெருவில் இருந்துக்குவா. தெருநாய்களோட வாழ்க்கை ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதம். அதில் சிங்காரியோட கதையும் சுவாரஸ்யமானது தான். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சிங்காரியோட குட்டிகளுக்கு ஒரு குடும்பம் கிடைக்க அது உதவும். நன்றி.